நண்பர்களுக்கு வணக்கம். நான் வேல்முருகன் பேசுறேன். இந்த காணொலியில சோழர்களை பத்தி பார்ப்போம். சங்ககால சோழர்கள், பிற்கால சோழர்கள் மற்றும் சோழ பேரரசிகள் அப்படின்னு எல்லார பத்தியும் இந்த காணொலியில பார்க்கலாம். சோழர்கள் அப்படின்னா தஞ்சாவூரை தலைநகரமா கொண்டு ஆட்சி செஞ்சவங்க அப்படின்னும், புலிக்கொடிய சின்னமா வச்சிருந்தவங்க அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா சோழர்கள் 5 நகரங்களை தலைநகரமா கொண்டு ஆட்சி செஞ்சிருக்காங்க. பூம்புகார், உறையூர், பழையாறை, தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு 5 நகரங்களை தலைநகரமா வச்சு வெவ்வேறு காலகட்டத்துல ஆட்சி செஞ்சிருக்காங்க. பூம்புகார் அப்படிங்கிறது அன்னைக்கு காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட கிமு 300 இருந்து கிபி 300 வரைக்குமான காலகட்டத்துல பூம்புகார் தான் சோழர்களோட தலைநகரமா இருந்துச்சு. கிமு 300க்கு முன்னாடியிலிருந்து கூட பூம்புகார் சோழர்களோட தலைநகரமா இருந்திருக்கலாம். சங்க காலத்தை சேர்ந்த எல்லா அரசர்களுமே கிட்டத்தட்ட பூம்புகார தலைநகரமா கொண்டுதான் ஆட்சி செஞ்சவங்க. அடுத்து உறையூரை தலைநகரமா கொண்டு சோழர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த உறையூர் சோழர் காலத்துல பருத்தி ஆடைகளுக்கு பெயர் போன ஊரா இருந்துச்சு. இந்த உறையூர் சங்க காலத்துல உரந்தை அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி உரபுரம், குக்குடம், கோழியூர், திருக்கோழி, கோழியூர், நிகழாபுரி, வாரணம் அப்படின்னு பல பேர்ல உறையூர் அழைக்கப்பட்டுச்சு. உறையூருக்கு அடுத்து பழையாறைய தலைநகரமா கொண்டு சோழர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த பழையாறையை சுத்தி இருக்கிற தாராசுரம், முளையூர் அல்லது திருமுழையூர், சோழன் மாளிகை, உடையாளூர், ஆரியப்படையூர், பம்பம்படையூர், திருச்சத்தி முற்றம், இந்த மாதிரி ஊர்கள் எல்லாமே வரலாற்று சிறப்பு முக்கிய ஊர்களா இருக்கு. இந்த பழையாறை சோழர் காலத்துல நந்திபுரம் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்பட்டிருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற சோமேஸ்வர சிவாலயம் திருமுறையால பாடப்பட்ட கோயிலா இருக்கு. அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற ஜெகநாத பெருமாள் கோயிலும் சிறப்பு முக்கிய ஒரு கோயிலா இருக்கு. இந்த பெருமாள் கோயில்ல சோழ பேரரசி குந்தவி நாச்சியார் அவர்களோட திருமேனி சிலையும் இருக்கு. இந்த குந்தவி நாச்சியார் ஒரு சிறந்த திருமால் பக்தையா இருந்திருக்காங்க. ஆனா இவங்க திருமால் கோயில்கள், சிவன் கோயில்கள் அப்படின்னு எல்லா கோயில்களுக்கும் திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க, தான தர்மம் செஞ்சிருக்காங்க. சிவன் கோயில்களை நாம கோயில்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பெருமாள் கோயில்களை நாம விண்ணகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்ணகரம் அப்படிங்கிற வார்த்தை திருமால் கோயில்களை குறிப்பிடுற ஒரு வார்த்தை. பழையாறைக்கு அடுத்து தஞ்சாவூர் சோழர்களோட தலைநகரமா இருந்துச்சு. இந்த தஞ்சாவூர்ல உடையார் அருள்மொழி தேவர் அப்படின்னு இயற்பெயர் கொண்ட ராஜராஜ சோழன் பெருவுடையார் கோயில் கட்டினாரு. தமிழ்நாட்டோட பொற்கால ஆட்சி அப்படின்னா அது ராஜராஜ சோழனோட ஆட்சி தான். அடுத்து தஞ்சாவூருக்கு அப்புறமா கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களோட தலைநகரமா இருந்துச்சு. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல மதுரன் அப்படின்னும் மதுராந்தகன் அப்படின்னும் இயற்பெயர் கொண்ட ராஜேந்திர சோழன் ஒரு சிவன் கோயிலை கட்டினாரு. இந்த மாதிரி பூம்புகார், உறையூர், பழையாறை, தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு இந்த தலைநகரங்கள் எல்லாமே வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு அரசர்களால சோழர்களோட தலைநகரமா இருந்துச்சு. சோழர்களோட வணிக தலைநகரமா பூம்புகார் இருந்துச்சு. அடுத்து சோழ அரசர்களோட பெயர்களை பார்க்கலாம். முதல்ல சங்க காலத்தை சேர்ந்த சோழ அரசர்களை பத்தி பார்க்கலாம். மனுநீதி சோழன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தாரு. இந்த மனுநீதி சோழனோட மகன் தேர் ஓட்டும் போது தேர் சக்கரத்துல ஒரு கண்ணுக்குட்டி மாட்டி இறந்துருச்சு. இந்த கண்ணுக்குட்டிய கொன்னதுக்கு தண்டனையா அவரோட மகனை தன்னோட தேரை ஏற்றி கொன்னாரு. இந்த மாதிரி நீதி தவறாம இருந்ததால இவர் மனுநீதி சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி
திபி சக்கரவர்த்தி அப்படிங்கிற பேர்ல ஒரு சோழ அரசன் இருந்தாரு. இவரு வேடன் கிட்ட இருந்து ஒரு புறாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புறாவோட எடைக்கு நிகரான தன்னோட தொடையில இருக்கிற சதைய அறுத்து கொடுத்ததா சொல்லப்படுது. சோழ அரசர்கள் கிள்ளி, வளவன், சென்னி, செம்பியன் மாதிரியான குடிப்பெயர்களால அழைக்கப்படுறாங்க. இளஞ்சிய சென்னி அப்படிங்கிற சோழ அரசன் தொடக்க கால சோழ அரசனா குறிப்பிடப்படுறாரு. கரிகால பெருவளத்தான் அப்படிங்கிற சோழ அரசன் கல்லணையை கட்டினாரு. இவர் வெண்ணி பரந்தலை அப்படிங்கிற இடத்துல நடந்த போர்ல பாண்டியர்களை தோற்கடிச்சாரு. நெடுங்கிள்ளி அப்படிங்கிற அரசன் உறையூரை தலைநகரமா கொண்டு ஆட்சி செஞ்சிருக்காரு. நலங்கிள்ளி அப்படிங்கிற அரசனும் உறையூரை தலைநகரமா கொண்டு ஆட்சி செஞ்ச ஒரு சோழ அரசன். கோப்பெருஞ்சோழன் அப்படிங்கிற சோழ அரசன் புலவர் பிசிராந்தையாரோட நண்பரா சொல்லப்படுறாரு. கோச்செங்கண்ணன் அப்படிங்கிற அரசன் திருவானைக்காவல்ல இருக்கிற கோயிலை கட்டினவரா சொல்லப்படுறாரு. பெருநர்கிள்ளி அப்படிங்கிற அரசன் சங்க இலக்கியத்துல குறிப்பிடப்படுறாரு. அதே மாதிரி தித்தன், மாவளத்தான் அப்படிங்கிற 2 அரசர்கள் சங்க இலக்கியத்துல குறிப்பிடப்படுறாங்க. அடுத்து பிற்கால சோழ அரசர்களை பத்தி பார்க்கலாம். முற்கால சோழ அரசர்களுக்கு பிறகு சோழர்கள் குறுநில அரசர்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்புரம்பியம் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர்ல விஜயாலய சோழன் பாண்டியர்களை தோற்கடிச்சு சோழ அரசை மறுபடியும் பேரரசா கட்டமைச்சாரு. இந்த விஜயாலய சோழனோட ஆட்சி காலம் கிபி 850 இருந்து கிபி 870 வரைக்கும். அடுத்து முதலாம் ஆதித்த சோழன் கிபி 871 இருந்து கிபி 907 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. முதலாம் பராந்தக சோழன் கிபி 907 இருந்து கிபி 950 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. சுந்தர சோழன் கிபி 957 இருந்து கிபி 973 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. உத்தம சோழன் கிபி 973 இருந்து கிபி 985 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. ராஜராஜ சோழன் கிபி 985 இருந்து கிபி 1014 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. ராஜேந்திர சோழன் கிபி 1012 இருந்து கிபி 1044 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. ராஜாதிராஜ சோழன் கிபி 1018 இருந்து கிபி 1054 வரைக்கும் ஆட்சி செஞ்சதா சொல்லப்படுது. இரண்டாம் ராஜேந்திர சோழன் கிபி 1052 இருந்து கிபி 1063 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. வீரராஜேந்திரன் கிபி 1063 இருந்து கிபி 1070 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. அதிராஜேந்திர சோழன் கிபி 1067 இருந்து கிபி 1070 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னும், கிபி 1070 ஆட்சிக்கு வந்து சில மாதங்கள்லயே அவர் இறந்துட்டாரு அப்படின்னும் 2 விதமா சொல்லப்படுது. இதோட பிற்கால சோழ அரசர்களோட நேரடி ஆண்வாரிசு ஆட்சி முறை முடிவுக்கு வருது. அடுத்து முதலாம் ராஜராஜ சோழன் தன்னோட மகளான குந்தவைய கீழே சாளுக்கிய அரசன் விமலாதித்தனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறாரு. இந்த விமலாதித்தனுக்கும் குந்தவைக்கும் ராஜராஜ நரேந்திரன் பிறக்கிறாரு. இந்த ராஜராஜ நரேந்திரனுக்கு முதலாம் ராஜேந்திர சோழன் தன்னோட மகளான அம்மங்கை தேவிய திருமணம் செஞ்சு கொடுக்கிறாரு. இந்த ராஜராஜ நரேந்திரனுக்கும் அம்மங்கை தேவிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த ஆண் குழந்தையோட இயற்பெயர் 2ஆம் ராஜேந்திரன். இந்த 2ஆம் ராஜேந்திரன் தன்னோட அம்மாவோட அம்மாவான ராஜேந்திர சோழனோட மனைவி பட்டத்தரசி திருபுவன மாதேவியாரால தத்தெடுக்கப்பட்டு சோழ நாட்டுல வளர்க்கப்படுறாரு. அதிராஜேந்திரன் கிபி 1070 இறந்ததுக்கு அப்புறமா நேரடி ஆண் வாரிசு இல்லாததால பெண் வழி வாரிசான இந்த 2ஆம் ராஜேந்திரன் பட்டத்தரசனா முடிசூட்டப்பட்டு முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் கிபி 1070 இருந்து கிபி 1120 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. விக்ரம சோழன் கிபி 1118 இருந்து கிபி 1135 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. 2ஆம் குலோத்துங்க சோழன் கிபி 1133 இருந்து கிபி 1150 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு.
இரண்டாம் ராஜராஜ சோழன் கிபி 1146 1176 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. இரண்டாம் ராஜாதிராஜ சோழன் கிபி 1163 கிபி 1178 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. மூன்றாம் குலோத்துங்க சோழன் கிபி 1178 கிபி 1218 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. மூன்றாம் ராஜராஜ சோழன் கிபி 1216 கிபி 1256 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. மூன்றாம் ராஜேந்திர சோழன் கிபி 1246 கிபி 1278 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. அடுத்து சோழர்களை பாடின புலவர்களை பத்தி பார்க்கலாம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கல்லணையை கட்டின கரிகால சோழனை புகழ்ந்து பட்டினப்பாலை அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்காரு. அதே மாதிரி மருத்துவன் தாமோதரனார் அப்படிங்கிற புலவரும் கரிகால சோழனை பாடியிருக்காரு. கோவூர் கிளார் நலங்கிள்ளி மற்றும் நெடுங்கிள்ளி அப்படிங்கிற 2 அரசர்களை பத்தியும் பாட்டு பாடி அவங்களுக்குள்ள இருந்த சண்டையை தீர்த்து வச்சிருக்காரு. உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார் சோழன் முடித்தலை பெருநெற்கிள்ளிய பாடியிருக்காரு. ஒட்டக்கூத்தர் முதலாம் குலோத்துங்க சோழனை பாராட்டி குலோத்துங்க சோழ உலா அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. இதே ஒட்டக்கூத்தர் முதலாம் குலோத்துங்க சோழன், விக்ரம சோழன், இரண்டாம் குலோத்துங்க சோழன் இந்த 3 பேரையும் பாராட்டி மூவருலா அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. இரண்டாம் குலோத்துங்க சோழனோட அமைச்சராகவும் புலவராகவும் இருந்த சேக்கிலார் சிவனடியார்களோட வாழ்க்கை வரலாறு சொல்ற பெரிய புராணம் நூலை எழுதியிருக்காரு. ஜெயங்கொண்டார் முதலாம் குலோத்துங்க சோழனை பத்தி கலிங்கத்து பரணி எழுதியிருக்காரு. மூன்றாம் குலோத்துங்க சோழனோட காலத்தை சேர்ந்த கம்பர் கம்பராமாயணத்தை எழுதியிருக்காரு. அதே மாதிரி உறையூர் அப்படிங்கிற பேரை அடைமொழியா வச்சு நிறைய தமிழ் புலவர்கள் இருந்திருக்காங்க. உறையூர் ஏணிச்சேரி முடமூசியார், உறையூர் இளம்பொன் வாணிகனார், உறையூர் பல்காயனார், உறையூர் முதுகூத்தனார், உறையூர் முதுகண்ணன் சாத்தனார், உறையூர் கதுவாய் சாத்தனார், உறையூர் சல்லியங்குமரனார், உறையூர் திருகந்தனார், உறையூர் மருத்துவன் தாமோதரனார் மாதிரி புலவர்கள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற பேர்ல காவேரி பூம்பட்டினத்து கந்தரத்தனார், காவேரி பூம்பட்டினத்து காரி கண்ணனார், காவேரி பூம்பட்டினத்து செங்கண்ணனார், காவேரி பூம்பட்டினத்து சேந்தன் கண்ணார், காவேரி பூம்பட்டினத்து பொன் வாணிகனார் மகனார் நப்பூதனார் மாதிரி நிறைய புலவர்கள் இருந்திருக்காங்க. பிசிராந்தையார் அப்படிங்கிற புலவர் கோப்பெருஞ்சோழனை பாடியிருக்காரு. அடுத்து புலவர்களாகவும் இருந்த சோழ அரசர்களை பத்தி பார்க்கலாம். கோப்பெருஞ்சோழன் ஒரு சிறந்த அரசனா மட்டும் இல்லாம சிறந்த புலவராகவும் இருந்திருக்காரு. இவர் பாடின பாடல் புறநானூர்லையும் கலித்தொகையிலையும் பதிவாகி இருக்கு. குறுந்தொகையில பாடல் 20, 53, 129, 147, புறநானூறு பாடல் 214 இந்த எல்லா பாடல்களும் கோப்பெருஞ்சோழன் எழுதினது. அடுத்து சோழன் நல்லுருத்திரன் சிறந்த புலவரா இருக்காரு. புறநானூர்ல வர பாடல் 190 இவர் எழுதின பாடல் தான். அடுத்து சோழ அரசர்களுக்கு இணையா சோழ தேசத்து அரசிகளும் அரசியல்ல இருந்திருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செம்பியன் மாதேவி, குந்தவை நாச்சியார், ராஜராஜ சோழனோட மனைவியான பஞ்சவன் மாதேவி. செம்பியன் மாதேவி தமிழ்நாட்டுல நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க வாழ்ந்த காலகட்டத்துல இருந்த முதலாம் பராந்தக சோழன், கண்டராதித்த சோழன், அரிஞ்சய சோழன், சுந்தர சோழன், உத்தம சோழன், ராஜராஜ சோழன் இவங்க எல்லாருக்குமே அரசியல்ல வழிகாட்டியாகவும் இருந்திருக்காங்க. இவங்க செங்கல் கோயிலா இருந்த பல கோயில்களை கற்றளி கோயிலா கட்டி கொடுத்திருக்காங்க. திருநல்லம் அப்படிங்கிற கொனேரி ராஜபுரம், விருத்தாச்சலம், திருவாரூர் அசலேஸ்வரர் கோயில், திருமணஞ்சேரி, ஆடுதுறை, திருக்கோடிக்காவல், அனாங்கூர், குத்தாலம், திருவக்கரை, செம்பியன் மாதேவி இந்த மாதிரி பல ஊர்களில் இருக்கிற கோயில்களை இவங்க கற்றளி கோயிலா கட்டியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பல கோயில்களுக்கு இவங்க திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. அடுத்து பஞ்சவன் மாதேவியார் பத்தி பார்க்கலாம். இவங்களோட இயற்பெயர் நக்கன் தில்லையழகியார். இவங்க பழுவேட்டரையர் குலத்துல பிறந்த இளவரசி. இந்த பழுவேட்டரையர்கள் சோழர்களோட திருமண உறவுலையும் சிற்றரசர்களாகவும் இருந்திருக்காங்க. இந்த பஞ்சவன் மாதேவியார் ராஜராஜ சோழனோட மனைவிகள்ல ஒருத்தாங்க. இவங்க ராஜராஜ சோழனுக்கு அரசியல் ஆலோசகராகவும் நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகளும் செஞ்சிருக்காங்க. இந்த பஞ்சவன் மாதேவியார் ஒரு சிறந்த சிவபக்தை. அது மட்டும் இல்ல, இவங்க ஒரு சிவதீட்சை வாங்கின ஒரு பெண்மணி. ராஜேந்திர சோழனை வளர்த்ததுல இவங்களோட பங்கு அளப்பரியது. தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அது ராஜேந்திர சோழனோட அரியணைக்கு போட்டியா வரும் அப்படிங்கிறதுக்காக மூலிகை செடிகளை சாப்பிட்டு தனக்கு குழந்தை பிறக்காத அளவுக்கு செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு செவிவெளி செய்திகள் சொல்லப்படுது. பஞ்சவன் மாதேவியார் இறந்ததுக்கு அப்புறமா ராஜேந்திர சோழன் இவங்க நினைவா ஒரு பள்ளிப்படை கோயில் கட்டினாரு. பள்ளிப்படை கோயில் எல்லாருக்கும் கட்ட முடியாது, சிவதீட்சை வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் கட்ட முடியும். சிவதீட்சை வாங்கினவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள எரிக்காம நல்லடக்கம் பண்றதுக்கு குழி நோண்டுவாங்க. அந்த குழியில நவதானியம் நவமணிகள் போட்டு வாசனை திரவியங்கள் தெளிப்பாங்க. அப்புறமா அந்த குழியில இறந்தவங்களை உட்கார்ந்த நிலையில அடக்கம் பண்ணி அந்த சமாதி மேல லிங்கத்தை வச்சு அந்த லிங்கத்தை சுத்தி பள்ளிப்படை கோயில் கட்டுவாங்க. இந்த மாதிரி பள்ளிப்படை கோயில் கட்டுற அளவுக்கு பஞ்சவன் மாதேவியார் இருக்காங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு பெரிய சிவபக்தை அப்படின்னும் இவங்க எவ்வளவு மதிப்போட வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னும் நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த பஞ்சவன் மாதேவியரோட பள்ளிப்படை கோயில் கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற பட்டீஸ்வரம் கிராமத்துல பஞ்சவன் மாதேவீஸ்வரம் அப்படின்னு ஒரு பள்ளிப்படை கோயிலா இருக்கு. அடுத்து குந்தவை நாச்சியாரை பத்தி பார்க்கலாம். இந்த குந்தவை நாச்சியார் சுந்தர சோழனுக்கு 2வது மகளா பிறந்தவங்க. ஆதித்த கரிகாலனோட தங்கச்சியாவும் ராஜராஜ சோழனோட தமக்கையாவும் வல்லவரையர் வந்தியத்தேவரோட மனைவியாவும் இருக்காங்க. இந்த குந்தவை நாச்சியார சோழ தேசத்தோட நிரந்தர பேரரசி அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா சோழ அரசிகள்லயே அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பேரரசி அப்படின்னா அது குந்தவை தான். இவங்க ஒரு சிறந்த திருமால் பக்தை. கல்வெட்டுகள்ல கூட ராஜராஜ தேவரின் தமக்கையார், வல்லவரையர் வந்தியத்தேவரின் மகாதேவியார், ஆழ்வார் பராந்தகன் குந்தவை தேவியார் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அறிவு, கல்வி, வீரம், அன்பு, அரசியல், குடும்பம் அப்படின்னு எல்லா விதத்திலையும் சிறந்து விளங்கினவங்க. இவங்க நிறைய மோசமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்காங்க. தன்னோட அண்ணன் ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகையில இறந்து போனது, தன்னோட மகன் இறந்த துக்கத்திலேயே படுத்த படுக்கையா இருந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போன சுந்தர சோழன் இறந்த துக்கம் தாங்க முடியாம அவரோட மனைவியான குந்தவை நாச்சியாரோட அம்மா வானவன் மாதேவியார் உடன்கட்டை ஏறினது அப்படின்னு நிறைய வழிகளை சுமந்துதான் இவங்க வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ராஜராஜ சோழனை ஒரு பேரரசனா உருவாக்குன பெருமை 2 பெண்களுக்கு போய் சேரும். ஒன்னு செம்பியன் மாதேவியார், 2வது குந்தவை நாச்சியார். குறிப்பா குந்தவை நாச்சியார் ராஜராஜ சோழனுக்கு அரசியல் ஆலோசகராகவும் இருந்து அமைச்சராகவும் இருந்து அரசியல் நுட்பத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, அக்காவுக்கு அக்காவா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து அன்பு காட்டியும் குந்தவை ராஜராஜ சோழனை உருவாக்கி இருக்காங்க. குந்தவை நாச்சியாரும் செம்பியன் மாதேவியாரும் இல்ல அப்படின்னாக்கா இன்னைக்கு ராஜராஜ சோழன் இல்ல. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இது எல்லா ஆண்களுக்கும் பொருந்தும். ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு 1001 மாணிக்கம், 7067 வைரம், 4 பவளம், 4 ராஜவர்க்கம், 3413 முத்துக்கள், 7284 களஞ்சி தங்கம், நவரத்னங்கள் பதிச்ச 46 நகைகள் அப்படின்னு குந்தவை நாச்சியார் தானம் கொடுத்திருக்காங்க. திருவிழா காலங்கள்ல 5000 களஞ்சி தங்கம் கொடுத்திருக்காங்க. தன்னோட தந்தை சுந்தர சோழன் சிலை, தாயார் வானவன் மாதேவியார் சிலை, தஞ்சை விடங்கர் சிலை, ஆடல் வித்தான் அதாவது நடராஜர் சிலை, சிவகாமி தாயார் சிலை அப்படின்னு
5 சிலைகளை கொடுத்திருக்காங்க. இந்த 5 சிலைகளுக்குமான ஆபரணங்களையும் கொடுத்திருக்காங்க. இவங்க சோழ தேசத்துல இருக்கிற நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க, கற்றளியா மாத்திருக்காங்க, தான தர்மங்கள் செஞ்சிருக்காங்க. பழையாறையில ஒரு ஆதுர சாலை, அதாவது மருத்துவமனை கட்டி கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா மருத்துவமும் செஞ்சிருக்காங்க. மருத்துவத்துக்கு தேவையான மூலிகைகள், மருத்துவருக்கு தேவையான சம்பளம் அப்படின்னு எல்லாத்தையும் இவங்களே கொடுத்துருக்காங்க. சோழர் காலத்துல வேளாண்மை செய்யாம இருக்கிற நிலங்களை பொதுமக்கள் கிட்ட இருந்து அரசாங்கம் விலை கொடுத்து வாங்கி அந்த நிலத்தை வேளாண்மை செய்யறவங்க கிட்ட கொடுப்பாங்க. குந்தவை நாச்சியாரும் வேளாண்மை செய்யாம இருக்கிற விளைநிலங்களை காசு கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கி நிறைய நிலங்களை கோயில்களுக்கு தானமா கொடுத்துருக்காங்க. தன்னோட வாழ்நாள் முழுக்க குந்தவை நாச்சியார் பல கோயில்களுக்கு திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க, ஆதுர சாலை அமைச்சு மருத்துவம் செஞ்சிருக்காங்க, பசிக்கு உணவு கொடுக்கிற உணவு சாலை, நிலதானங்கள் அப்படின்னு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. இப்பேற்பட்ட குந்தவை நாச்சியாரோட பேர்ல தஞ்சாவூர்ல குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரி அப்படின்னு இன்னைக்கும் செயல்பட்டு வருது. ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, ஒரு பேரரசி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் குந்தவை நாச்சியார் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே சோழர்களை பத்தின குறிப்புகள். சோழ பேரரசோட கடைசி அரசன் 3ஆம் ராஜேந்திர சோழன். இவரு பாண்டியர்களால தோற்கடிக்கப்பட்டாரு. இவருக்கு வாரிசு இல்லாத காரணத்தால 1278ஓட சோழ பேரரசு முடிவுக்கு வருது. சில பேர் சோழர்கள் மேல பொய்யான அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. சோழர் காலத்துல தீண்டாமை இருந்துச்சு அப்படின்னும், பெண்ணிடமைத்தனம் இருந்துச்சு அப்படின்னும், தேவதாசி முறை இருந்துச்சு அப்படின்னும் எந்த விதமான ஆதாரமும் இல்லாம குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்காங்க. ஆதாரத்தோட பேசுறவங்களுக்கு நாம பதில் சொல்லலாம், ஆனா ஆதாரமே இல்லாம அவதூறு பேசுறவங்களுக்கும், வரலாறு இல்லாதவங்க வைத்தறிச்சல்ல பேசுறதுக்கும் நம்மளால பதில் சொல்ல முடியாது. இதே மாதிரி வரலாற்று தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது தலைப்பில் நான் பேசணும் அப்படின்னாலும் மேலே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை பற்றி பேசுகிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்முருகன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் தேசியம், வாழ்க தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் புகழ். நன்றி, வணக்கம்.